சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே 7:30 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுனா இதுதான். 9த் வரைக்கும் எப்படின்னா, அப்படி இப்படி பாஸ் பண்ணியிருப்போம். 10த் வந்தவுடனே அப்படியே பாதிக்கு பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபெயில் ஆயிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டா இருக்கும். மேத்ஸ்ல பிறவியிலிருந்தே நானே 55 மார்க் தான்ப்பா எடுத்தேன் மேத்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஈஸியா 40, 50 மார்க் எடுக்கிறது எப்படி? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்குன்னு சில பேர் வந்து டியூஷன்ஸ் போறீங்க மேத்ஸுக்கு. அப்புறமா ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் வந்து வைக்கிறாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 10த் மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 100 மார்க்ஸு. அந்த 100 மார்க்ஸ்ல 35 மார்க் எடுத்தாலே போதும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் டைம். ஓகேங்களா? 3 மணி நேரம்ன்றது ஓகே. நமக்கு இப்ப தேவை பாஸ் மார்க். அத எடுத்துட்டு வெளிய வந்துட்டு அடுத்து நம்ம 11த், 12த் அப்படின்னு போய் ஆகணும். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் 1ன்னு சொல்லிட்டு, அதுல 14 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்கப்பா. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். 14 1 மார்க்ஸ் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. இந்த 14 1 மார்க்ஸு மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. புக் பேக்ல இருக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து நீங்க எழுத போறதுன்றது சப்ளிமெண்டரி. இதுல தான் உங்களுக்கு ஈஸியா குடுக்க முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு ஈஸியானா கிராஃப், ஜியோமெட்ரி இதில தான். வாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். 1 மார்க் வந்து ஒரு 14 முடிச்சிட்டீங்கன்னா 2 மார்க். கிட்டத்தட்ட ஒரு 15 குடுத்துட்டு 10 எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? 15 இல்ல 13 குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் குடுத்துட்டாங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட குடுக்கறதுல லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரியா வந்திருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா, அப்புறம் வீச்சுக்கெழு, அப்புறம் ஒரு கோளத்தின் புறப்பரப்பு, ஃபைண்ட் எ டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ப்ரூவ் கேட்பாங்க நிரூபிக்க. இதெல்லாமே எது எதுன்னு சொல்லிட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? மறக்காம அத ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சிட்டீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் இதே தான். சார் 3 மார்க் கொஸ்டின் கிடையாது. 2 மார்க் முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா 5 மார்க் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? 10 5 மார்க் எழுதணும். ஓகேங்களா? 10 5 மார்க். அதுலயும் லாஸ்ட் 5 மார்க் கம்பல்சரி. இதுலயும் ஒரு கிட்டத்தட்ட 13, 14 குடுத்துடுறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 14 குடுத்துட்டு அதில 10 எழுத சொல்றாங்க. இதில எல்லாமே இருக்கும். சால்வ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிசிடி அதாவது மீபோவா இருக்கும். அப்புறம் வந்து வர்க்கமூலம் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மறக்காம வந்து இருக்கு பாருங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தியரம் 5 மார்க்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. கோண இருசமவெட்டி தேற்றத்தினை எழுதி நிறுவுக. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஓகேங்களா? இந்த மாரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா, டைரக்ட் டூ டைரக்ட்டா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஜியோமெட்ரி 2 குடுத்துருவாங்க. அந்த 2 ஜியோமெட்ரியில 1 ஜியோமெட்ரி எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராஃப் 2 குடுத்துருவாங்க. கிராஃப் ஷீட்டு அங்கேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து 2 கிராஃப் குடுத்துட்டு 1 எழுதணும். ஜியோமெட்ரியில 2 குடுத்துட்டு 1 எழுதணும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன டவுட் அப்டின்னா, அந்த டவுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஃப் ஷீட் அவங்களே குடுத்து ப்ரொவைட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பயம் இல்லன்னு தான் இப்ப நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்றதெல்லாம் என்னன்னா, இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா, இது மாரி நெறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த ஒரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. ஸோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்கப்பா. மறக்காம டெலிகிராம் வந்துருங்க. ஓகேங்களா? மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுதான். டெலிகிராம்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ டூ இசட் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நீங்க எக்ஸாம் முடிஞ்சு 4ஆம் தேதி முடிஞ்சா 5ஆம் தேதி லெஃப்ட் ஆயிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். தேங்க் யூ சோ மச்ப்பா. மறக்காம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ சோ மச்.